guys, this is Venkat and welcome back to the channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறீங்கன்னா நம்ம ட்ரீம் பைக் அதை வந்து புக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோங்க. ஸோ அது என்ன பைக்கு ஏதுன்றதை வந்து நாங்கள் ஷோரூம் போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஒரு சின்ன சஸ்பென்ஸ் மாதிரி இருக்கட்டுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பத்துக்கு அப்புறம் இந்த பைக் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா ஷோரூம்லேயும் போய் பார்த்து அப்பா சாமி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூட் ஆகிற மாதிரி பைக் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னு மட்டும் சொல்லிடுறேன். கேகே நகரில் இருக்க KTM ஷோரூமுக்கு தாங்க போயிட்டுருக்கேன். KTM மட்டும் தானே சொல்லியிருக்கேன். KTMல என்ன பைக் இருக்குன்னு அப்படின்றத நான் அங்கே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கட்டுமே. பார்த்தீங்கன்னா புழுதி பறக்க புகை மூட்டத்தில் போயிட்டுருக்கோம். மண்ணை வாரி அப்பிக்கிட்டு போயிட்டுருக்காங்க முன்னாடி ஒரு லாரிக்காரன். ஸோ கேகே நகரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒர்க் பண்ணுறான். அந்த இடத்துல தான் அந்த ஷோரூமில் தான் ஒர்க் பண்ணுறான். MT-15 ரிவ்யூ போட்டிருப்போம். ஸோ அது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லை மேலே ஐகார்ட்லேயும் வந்து லிங்க் இருக்கும். ஸோ அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட ஓனரு. ஸோ அவன் தான் வந்து நீ வாமாப்பில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் கேட்டேன் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியுமாடா, வண்டி இருக்காடா டெஸ்ட் ட்ரைவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். டெஸ்ட் ட்ரைவுக்கு பீஸ் இல்லை மாப்பிள்ள, இருந்தாலும் வா நான் பார்த்துக்கிட்டா வாடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். ஸோ அந்த நம்பிக்கையில் போயிட்டுருக்கேன். நாங்கள் போனால் தாங்க தெரியும் டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்து இருக்கா என்ன ஏது ஒன்றும் தெரியல. நீ வாங்கிறான். சரி போய் பார்க்கலாமே. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த வண்டியை நான் வந்து ஓட்டினதே கிடையாதுங்க. உண்மையாக சொல்ல போனோன்னா நம்ம பிளாக்கி தவிர வேறு எந்த வண்டியுமே நான் வந்து அதிகமாக அந்த ஓட்டினது கிடையாது. எந்த ட்ரிப்புக்கு நான் எடுத்துகிட்டு போனது கிடையாது. எங்கள் வீட்டில் டியோ இருக்குது, அதை வச்சு லோக்கலில் ஓட்டிக்கிடுவேன். எங்கன்னா அவுட்ரு போனால் நம்ம பிளாக்கில் வந்து நான் போவேன். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் KTM வந்து இது வரைக்கும் நான் ஸ்டார்ட் கூட பண்ணது கிடையாது. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். செம்மையான ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்குங்க. இதே எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம கேகே நகர் ரீச் ஆகிடுவோம். ஸோ ரீச் ஆனவொடனே கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் வந்து அந்த சஸ்பென்ஸ் வந்து உடச்சிருவேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணி அதிகபட்சம் ஒரு 2 or 3 டேஸில் வந்து டெலிவரி வீடியோவும் வந்துடும். நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீ KTM எடுத்துட்டா பிளாக்கை வந்து விற்றுருவியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக வந்து விற்க மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு பைக். என்னுடைய ஃபஸ்ட் பைக்குன்றதே பார்த்திங்கன்னா இதுதான். இதில் தான் வந்து நான் வண்டி ஓட்டவே கற்றுக்கிட்டேன். ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து நான் பிளாக்கிலாம் வந்து விற்க மாட்டேன். பிளாக்கி வந்து நம்ம கூட தான் இருப்பான். இன்றைக்கி நம்ம வந்து பைக் வந்து டெலிவரி எடுக்க போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் இன்னும் யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். ஸோ மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலுக்கு அதேமாதிரி புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலுமே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 70% வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மெயின் ரோட்லேயே போயிருக்கலாம் போலியே. இருக்குது பாருங்கள், அதில் ரைட் சைடில் இருக்குது KTM ஷோரூமு. நம்ம போய் அப்படி சுற்றி தான் வரணும்னு நினைக்கிறேங்க. ஷோரூம் ரீச் ஆனோடனே சும்மா பலன்னு மின்னுதுங்க. அப்படியே ஆரஞ்சு கலர் தான் ஃபுல்லாக. KTMக்கு வந்தாச்சுங்க. நம்ம பையலுக்கு ஃபோன் அடிப்போம். லன்ச் டைமாக என்னன்றது தெரியலையே. Fast, call it high speed. I've been working hard, yeah, I've been working nightly. If you think you'll win, ha, not fucking likely. I be taking shots, yeah, cold-blooded, icy. Watching numbers grow is what I call sightseeing. In the front row, run it up when they hype me. The following grows, they know how to ignite me. Call me CEO, I've been running shit right, see. And I ain't playing games, I create my own lane. Making pleasure out of pain, turning losses into gains. I'm the boss, I'm making change. ஸோ ஓகே நண்பா, எல்லாருமே வந்து சினிமேட்டிக் ஷாட்லேயே வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்ம என்ன வண்டி எடுக்க போகிறோம் அப்படின்றத. இருந்தாலும் நான் வந்து ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். நம்ம எடுக்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா KTM 250 அட்வென்ச்சர் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து நான் போயிருந்தேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியல. ஒரு 6 மணிக்கு மேலே வந்து என் ஃப்ரெண்டு வந்து வர சொல்லிட்டான். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிறதால இந்த வீடியோ வந்து இதோடு நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த வண்டியை ஃபுல்லாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து நம்மளுக்கு எல்லாம் சூட்டாக இருக்கா எல்லாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் வெங்கட் தேவா vlogs. நம்ம சேனல் வேறு லெவல் கைஸ்.
okay, I'm going off every chance I get. I don't really take a loss, well, I'll admit. That's why I'll make it to the top, yeah, I commit. And no, I'm never getting lost, I get after it. Investing in my own stock, cause it's faster than any crypto hits go, let me spend. Everything that you see is something I invest.